இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தா, என்ன வெண்பா? நான் யார் அத்தா உங்களுக்கு? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இல்ல, உங்க லைஃப்ல நான் யாரு? நீ என் மாமா பொண்ணு. அப்போ என் மேல உங்களுக்கு பாசம் இருக்கா? வெண்பா, சின்ன வயசுல இருந்து நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வளர்ந்துருக்கோம், ஒன்னாவே விளையாடி இருக்கோம். என்னோட ஃபேமிலியில ஒருத்தி நீ. உன் மேல எனக்கு பாசம், அக்கறை எல்லாமே இருக்கு வெண்பா. பொய் சொல்லாத சிபி. அப்படியெல்லாம் இருந்திருந்தா நீ இப்படி நடந்துப்பியா? அத்தை, நான் என்ன தப்பா நடந்துகிட்டேன்? ஆமா மாப்பிள்ள, நீ எந்த தப்பும் பண்ணல. இத்தனை வருஷமா வெண்பாதான் உனக்குன்னு நாங்க கற்பனை கோட்டை கட்டி வச்சிருந்தோம். நீ ஒரே நிமிஷத்துல அது எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு போறல. ஏன் என்னோட சிச்சுவேஷனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க? என்னத்தா புரிஞ்சுக்கணும்? நீங்க அந்த சம்யுக்தா தப்பு பண்றேன்னு தெரிஞ்சும் அவளுக்கு சப்போர்ட்டா நிக்கிறீங்க. அந்த தமிழ் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிருக்கேன். அவளுக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஆனா நான் என்ன உங்களுக்கு பாவம் பண்ண? சின்ன வயசுல இருந்து நான் உங்களை லவ் பண்றேன், உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கரிசனமே இல்லையா? வெண்பா ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. போதும் தான். நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்ல போறீங்களா? அதான், உங்களை தவிர வேற யாரையும் என் புருஷனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னடா, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ச்சே, இவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியல. மச்சான், என்னடா டேய், இப்ப கூட மனசு இறங்கவே இல்லைல்ல? இப்பதானடா படி இறங்கி வந்தேன். நான் அதான் சொல்லல, நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? புரியல எனக்கு. ஜனமா எவ்வளவு பெரிய மனுஷி, அவங்க உன் மேல உயிரே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட எதிர்காலமே நீ தான் நினைக்கிறாங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணலான்ற? இங்க பாரு மச்சான், ஜனாமா மனசார தமிழை தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. அதையும் பல தடவை உன்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா நீ, டேய் சிபி, நான் உன் ஃப்ரெண்டு தானே சொல்றா, நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஆமாடா, உன் ஃபேமிலிக்கே தெரியாத விஷயம் கூட ஒரு ஃப்ரெண்டா உன்னை பத்தி தெரியும்ல எனக்கு. உன் பிளஸ் என்ன, உன் மைனஸ் என்ன, எல்லாமே தெரியும்ல எனக்கு. சரிடா, இப்ப அதுக்கு என்ன? நான் சொல்றேன்டா, தமிழ் தான் உனக்கு சரியான ஜோடி. அவளை தவிர வேற யாரு கூடயுமே சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழவே முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன்டா. இந்த பார் சிபி, லைஃபை மிஸ் பண்ணிடாதா சிபி. இப்படி ஒரு பொண்ணு அமைததான் ரொம்ப கஷ்டம்டா. டேய் கேடி, நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? என்ன? என் குடும்பத்துல இருக்கிறவங்களே என்ன முழுசா புரிஞ்சுக்கலடா. அப்போ சாம் கூட நடக்கிறது ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ரா. அதை நான் எப்ப நினைச்சாலும் உடைச்சுக்கிட்டு வெளில போக முடியும். அதை சொல்லித்தாண்டா நான் இந்த கல்யாணத்தை பண்றேன். ஆனா தமிழ் கூட அப்படி இல்லடா. அது ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போனா அவகிட்ட நான் உண்மையா இருக்கணும்டா. அவ சொல்றத கேட்கணும். டேய், தமிழ் பாவண்டா. அவளால என்னை பொறுத்துக்கிட்டெல்லாம் வாழ முடியாது. அவளுக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுடா. அவளுக்கு வாழ்க்கையே குடும்பம் தான்டா. ஆனா நான் குடும்பத்தை விட்டு ஓட நினைக்கிறவன். ஏய் கேடி, உங்க எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் தமிழை ஒதுக்குறேன், அவளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல லைஃப கெடுக்கிறேன்னு தோணும். ஆனா அது அப்படி இல்லடா. நான் அவளுக்கு நல்லது தாண்டா பண்றேன். அதாண்டா உண்மை. அவளுக்கு நான் கெட்டது பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவ கழுத்துல தாலி கட்டிடுவேன். ஆனா அதை நான் செய்ய மாட்டேன்டா. அதை தமிழும் விரும்ப மாட்டா.
தமிழுக்கு அது நல்லா புரியுதுடா. ஆனா உங்க யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது. டேய் கேடி, ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி யாரும் பேசாதீங்க. என்னங்க இவரு இப்படி கோச்சுட்டு போறாரு. இவர் எப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறது? என்ன பண்றதுன்னு தெரியலையேங்க. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே என்னப்பா? மாட்டேங்கிறாரு. ஆ? என்னடா காப்பு கட்ட கூப்பிட்டா மாப்பிள்ள வரமாட்டேங்கிறாரு. பா, கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் விட்டு பிடிங்கப்பா. சும்மா அத பண்ணு இத பண்ணு நோய்னு அவரை டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்க பாருங்க, நமக்கு தேவை இப்போதைக்கு இந்த கல்யாணம் எந்த சிக்கல் இல்லாம முடியணும். புரியுதா? ஆ? வாங்க வாங்கம்மா. ஆ. அப்பா. அண்ணே இங்க வாங்கண்ணே. சொல்லுங்க சார். அண்ணே சூடா ஒரு காஃபி போட்டு தரீங்களா? சரிங்க சார். ம். மாப்பிள, ஆ சொல்லுங்க மாமா. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கிற? உடம்பு சரியில்லையா? இல்ல மாமா, நைட்டு ஃபுல்லா தூங்கல, அதான் ஒரே தலைவலியா இருக்குது. சூடா ஒரு காஃபி சாப்பிடலான்னு வந்தேன். சரி மாப்பிள, இந்த காப்பு கட்டணும், கையை நிட்டு மாப்பிள. ஆமா, எதுக்கு மாமா இதெல்லாம்? அப்படி வச்சுட்டு போங்க. வச்சுட்டு போகவா? மாப்பிள, இது முறை பிரகாரம் கட்டுறது தான். நான் தான் உனக்கு தாய் மாமா, நான் தான் கட்டி விடணும். கையை நீட்டு மாப்பிள. மாமா வச்சுட்டு போங்கன்னு சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டீங்களா? ப்ளீஸ் மாமா, என்ன கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம இருங்க, தலை வேற வலிக்குது. வச்சுட்டு போங்க மாமா. புஷ்பா, இசைப்பா. ஏய் ஹேய் இசை. தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. ரூம்ல தான் இருந்தா திடீர்னு நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடி ஓடி வந்துட்டா. ஆண்டி தேடினா கூட்டிட்டு வர வேண்டியதானே ஆண்டி? நீங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க, தொந்தரவு பண்ண கூடாதுன்னு தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. இசை குட்டி, நீங்க இன்னும் வெட்டிங் ரெடி ஆகலையா? தம்பி, என்ன ஆண்டி? என்ன கண்ணெல்லாம் இப்படி செவந்திருக்கு? ஆ, அது நைட்டு சரியா தூங்கல ஆண்டி. ஒரே கண்ணெரிச்சலா இருக்கு, தலை வேற லைட்டா வலிச்சது. இசைக்குட்டி, இவரை தொந்தரவு பண்ணாம அமைதியா இருக்கணும் என்ன? தம்பி இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆண்டி எங்க போறாங்க? இசைக்குட்டி, சாக்லேட் சாப்பிடுறீங்களா? ம், வாங்க உட்காருங்க. இங்க உட்காருங்க. இந்தாங்க சாக்லேட். தம்பி, இந்த சேர கிழக்க பார்த்து போட்டு உட்காருங்களேன். ஆண்டி என்ன இது? நல்ல என்னப்பா? ஐயோ ஆண்டி, எனக்கு என்ன வைக்கிறது பிடிக்காது, செட் ஆகாது ஆண்டி. ஒரு 10 நிமிஷம் தான், தலையில எண்ணெய் வச்சு குளிச்சா மொத்த சூடும் இறங்கிடும். நீங்க உட்காருங்க, நான் வச்சு விடுறேன். இல்ல ஆண்டி, வேணாமே. நான் உங்க நல்லதுக்கு தானே சொல்லுவேன், கேட்க மாட்டீங்களா? உட்காருங்க தம்பி. சரி.